தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழர் கழகத்தின் மாநில தலைவர் திரு பாக்கியராஜ் இணைந்திருக்கிறார். அவருடன் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம். புரட்சி தமிழர் கழகத்தின் சார்பாகவும் மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சிக்கும் அன்பு வணக்கங்கள். மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தமிழர் கழகம், இந்த பெயர் காரணம் என்ன? உங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்ன? இல்லை, புரட்சி தமிழர் கழகத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஆதி தமிழர்கள் என்றாலே அது பட்டியலின மக்கள். உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன? தமிழர் ஆதி தமிழர்கள் என்றாலே அது பட்டியலின மக்கள் தான். அதனால் தமிழை நாங்கள் வச்சுக்கிறோம். புரட்சி என்றது இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக நிலமீட்பு, கல்வி, பொருளாதார உயர்வு இதை அடையணுன்றதுக்காகவே புரட்சி தமிழர் கழகம்னு வச்சுருக்கோம். ஆதி தமிழர் விடுதலை வெல்லாது மீதி தமிழர் விடுதலை செல்லாது என்ற முழக்கத்தை நிறைய கட்சிகளாக கூட முன்வைத்து வருவதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்தில் புரட்சி தமிழர் கழகத்தின் தேவை என்பது என்ன? நீங்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்ன? இந்த நிறைய கட்சிகளாமே இருக்காங்க, நீங்கள் முன்வைக்கின்ற முழக்கங்களை தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. அப்போது அவர்கள் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை, அது கேட்குறேன். இல்லை, எத்தனை அமைப்புகள் இங்கே தொடங்கப்பட்டாலும், எத்தனை அமைப்புகள், எத்தனை தலைவர்கள் வளர்ந்தாலும், இந்த மண்ணின் மைந்தர்களுடைய உரிமை இதுவரை கனவாகத்தான் இருக்கிறது. ஏறத்தாழ 1892 இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் பறிக்கப்பட்டு நில அற்றவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை தலைவர்கள் வந்தாலும் நில அற்றவர்களாக இருக்கிறார்கள். 18 விழுக்காடு இடஒதுக்கீடும் இருந்தும் இன்றைக்கு இடஒதுக்கீடு கேட்டு பெறுகிற தலைவர்கள் மத்தியில் இருக்கிற இடஒதுக்கீடே பெற முடியாத சமூகமாக எங்கள் சமூகம் இருக்கிறது. இடஒதுக்கீடு பெற வேண்டும். ஏறத்தாழ அறிவுக்கூடிகளாக இருந்த சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள், வழக்கறிஞர்களை பெற்ற சமூகமாக இருந்து இன்றைக்கு அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள். உண்மை அதுவல்ல. இந்த மண்ணின் மைந்தர்களான நாங்கள் உயர்குடிகள் என்பதை சற்று அனைவருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை. திருவள்ளுவர் பிறந்த சமூகம், திருக்குறளை வெள்ளையரிடம் கொடுத்த அயோத்திதாச பண்டிதர் இருந்த சமூகம், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்த சமூகம், MC ராஜா இருந்த சமூகம், மதுரம்பிள்ளை இருந்த சமூகம், தந்தை சிவராஜ் இருந்த சமூகம், இப்படி சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே பல தரவேல்களை பெற்ற சமூகமாக இருந்து இன்று இழுநிலையை சுமக்கிற சமூகமாக இருக்கிறோம். இது வளர்ந்த தலைவர்கள் யாருமே எங்களுக்கான நீதியை பேச முடியவில்லை. வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தீண்டாமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சுடுகாட்டுக்கு பாதை இல்லை, வீடு இல்லை. அப்படி வீடு இருந்தாலும் வீட்டு மனை இல்லை. இப்படி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே சுதந்திர இந்தியாவில் போராட வேண்டிய நிலை இருக்கிறது. இதை இந்த சமூகத்துக்கு ஒரு சிறிதளவு எனும் மக்கள் பிரச்சனையை அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரிவிக்க வேண்டுமென்றால் எங்கள் போன்ற அமைப்புகள் தேவைப்படுகிறது. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆவதற்காக அமைப்புகள் தொடங்கவில்லை. எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக தொடங்கியிருக்கிறோம். அயோத்திதாச பண்டிதர்களிலிருந்து MC ராஜா என்ற ஒரு நீண்ட பட்டியலை வாசித்தீர்கள். இப்படியான ஒரு சமூகம் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம்? இந்த சமூகத்தின் மீது இவ்வாறு பழி சுமத்தியது யார்? இல்லை, அரசும் அதுக்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் தான். எந்த அரசும் எந்த ஆட்சியாளர்களும் இல்லை, ஏறத்தாழ திராவிட அரசுகள் தான் நம்ம சொல்ல வேண்டும். திராவிடத்தால் தான் நாங்கள் விழுந்தோம். திராவிடத்தை உருவாக்கியதே எங்கள் சமூகமாக இருந்தாலும் திராவிடத்தால் விழுந்த சமூகமும் நாங்கள் தான். இன்று திராவிடத்தை பின்னாடியே சென்று கொண்டு இந்த சமூகம் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் திராவிடத்தை வேறறுக்க வேண்டும். திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கமே தன்னை திராவிட மாடல் அரசு என்று சொல்வதில் தான் பெருமை கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம்ன்றீங்க. இல்லை, திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்றால் இந்த சமூகத்தில் யாரோ சிலர் வாழ்ந்ததை திராவிடத்தால் யார் வாழ்ந்தார்கள் கேட்குறீங்களா? ஆமாம், திராவிடத்தால் யாரோ வாழ்ந்ததை வச்சது. ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி, எங்களுடைய வளர்ச்சியாக இருக்கும். நான் தனிப்பட்ட வளர்ச்சி அது இந்த சமூகத்தின் வளர்ச்சி கிடையாது. தனிநபர் வளர்ச்சியை வேணால் திராவிடத்தால் வளர்ந்தோம் என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த சமூகம் வளரவில்லை. இன்று வரை பள்ளிக்கல்வியை எட்டாத மாணவர்கள் இருக்கிற சமூகம் எங்கள் சமூகம். இன்று வரை குடியிருக்க வீட்டுமனை இல்லாத சமூகம் எங்கள் சமூகம்.
அதனால் திராவிடத்தால் வளர்ந்தோம் என்பதெல்லாம் இல்லை. ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகளாக இன்றைக்கும் அடிப்படை தேவைகள் இல்லாத சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். திராவிடத்தால் நாங்கள் வளரவே இல்லை. பார்த்தீர்களா, பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது திராவிட முழக்கங்களை முன்வைத்த தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இங்கிருந்து தான் படிப்பாளிகள் உயர்ந்தார்கள், இங்கிருந்து தான் நாங்கள் உடை மாற்ற கற்றுக்கொண்டோம், இங்கிருந்து தான் நாங்கள் செருப்பணியை கற்றுக்கொண்டோம், இவை எல்லாமே வந்தது திராவிடம் தான் அப்படின்னு தொடர்ந்து இந்த பரப்புரை, இந்த வாதம் முன்வைக்கப்படுது. ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள், தமிழகத்தின் பலம் வாய்ந்த கட்சிகள் எல்லாமே இந்த கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கொண்டுள்ளார்களே. இல்லை, திராவிடத்தால் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் அவரை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஏறத்தாழ சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே வளர்ந்த சமூகம், கோட்டு சூட்டு போட்ட சமூகம் எங்கள் சமூகம். நாங்கள் ஆடையில் வளர்ச்சியிலோ இல்லை பொருளாதார வளர்ச்சியிலையோ திராவிடத்துக்கு முன்பாகவே வளர்ந்த சமூகம் என்று விழுந்து கிடக்கிறோம். அப்போ இந்த முழக்கங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் தனிநபருடைய நாங்கள் தான் செருப்பு போட வச்சோம், நாங்கள் தான் சட்டை பேண்ட் போட வச்சோம், நாங்கள் வந்து தான் எழுத்தறிவு கற்றுக் கொடுத்தோன்ற முழக்கங்கள் இருக்கு இல்லையா? இது ரொம்ப அருவருப்பா இல்லையா? நாங்கள் வந்து வட்டமேசை மாநாட்டில் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டதான்னு கேட்குறேன். மறக்கடிக்கப்பட்ட வரலாறை சொல்லுவதற்காக தான் என் போன்ற அமைப்புகள் இங்கே தேவைப்படுகிறது. மறக்கடிக்கப்பட்டவை தான். இங்கே பெரிய வணிகம் செய்த மதுரம் பிள்ளை இருந்த சமூகம், சட்ட நீதிபதியாக இருந்த MC ராஜா இருந்திருக்கிறார், வழக்கறிஞராக தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் இருந்திருக்கிறார், அவர் டர்பன் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார், மொழிபெயர்ப்பாளராக இருந்து அந்த பெருமைகள், அந்த வரலாறுலாம் எங்கே போனதுன்னு கேட்குறேன். இங்கே மறைக்கப்பட்டதனால்தான் இந்த மண்ணின் மைந்தர்களான அறிவு சமூகமான எங்கள் சமூகம் தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, திராவிட வளர்ச்சிக்காக இங்கே எல்லாமே ஆரியர்கள் வருகையினால் ஏற்பட்ட விபரீதம் தான் இது, திராவிடம் தான் எங்களை தூக்கி பிடித்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2000 ஆண்டு கால பிரச்சனை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு சமூகம் 50-60 ஆண்டுகளில் தான் எங்களை முடக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இருவேறு கருத்துக்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, விழுந்ததின் காரணமாக இந்த அறிவுக்கூடி சமூகம் விட்டு கொடுக்குற சமூகமாக இருக்கிறது, யாரையும் ஏமாற்றாத சமூகமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற திராவிடத்தை உருவாக்கியதே அயோத்தியாச பண்டிதர் தான். உதயசீரன் சின்னத்தை உருவாக்கியவர் அவர்தான். 1 பைசா தமிழன் பத்திரிகையை அன்றே உருவாக்கியவர் நாளேட்டை. அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது பத்திரிகையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் நாங்கள். இன்று ஒரு சில தலைவர்களால் பின்னோக்கி செல்கிறோம். தனிநபர் வளர்ச்சிக்காக இந்த சமூகம் அடகு வைக்கப்பட்டுள்ளது. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தெருவுக்கு ஒன்றோ இல்லை மாவட்டத்திற்கு ஒன்றோ மாநிலத்தில் லெவல்லையோ சிறிய அமைப்புகள் தேவைப்படுகிறார்கள். நாங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நடக்கிற எந்த பிரச்சனையும் மக்கள் மத்தியிலிருந்து அரசுக்கோ அரசாங்கத்திற்கோ தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தலைவர்களால், வளர்ந்த தலைவர்களால் இந்த பிரச்சனைகள் மறைக்கப்படுகிறது. இப்படி மீட்டெடுப்பதற்காக தான் ஒரு டசன் கட்சிகள் வேகமாக வந்த வேகத்திலே அதிமுகவோட சில கட்சிகளும் திமுகவோட சில கட்சிகளும் கரைந்து விட்டதை நம்ம வந்து அரசியல் களத்தில் பார்க்குறோம். இது எப்படி நடைபெற்றதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன முழக்கங்கள் பாக்கியராஜ் மட்டுமே முன்வைக்கல, இது தமிழக அரசியல் களத்தில் 50-60 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நான் குறிப்பிடுவது மாதிரி வந்த வேகத்திலே கரைந்து விட்டார்கள். ஆமாம் சார், அத்தனை. அப்போ நிதர்சனத்தை புரிந்து கொண்டார்களா, இல்லை இவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது என்ன சுருங்கி விட்டார்களா? இங்கு அரசியல் எதிர்த்து செய்ய முடியாது என்பதை விட இந்த மக்கள் பிரச்சனையை நம் அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் அரசியல் ரீதியாக வளர்ந்தோம் அல்லது அதிகாரத்துக்கு சென்றோம் கொண்டு சென்று என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் அரசின் கவனத்திற்கு வந்து தெரியாதானே? நீங்கள் இந்த தேவைகள், அடிப்படை உரிமைகள், சிக்கல்கள் எல்லாமே அரசுகள் நன்கு அறிந்தது தான். செய்ய தவறுகிறார்களே கூட கிள்ளி போடவில்லை என்றதானே யதார்த்தம். ஆமாம், அதுக்கு போராட்டம் ஒன்று தான் வடிவம், போராட்டம் ஒன்று தான் தீர்வு. போராடுவதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இத்தனை அமைப்புகள் இத்தனை நீங்கள் குறிப்பிட்டீங்க அடிப்படை உரிமைகள் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ஒரு அடிப்படை உரிமைகள் கூட எங்களுக்கு கிடைக்கலன்றீங்க. என்ன கிடைக்கல? அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமலா? நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லது அரசு அதிகாரிகளுக்கு அனைத்தும் தெரியும் என்றால்
சென்னையை ஒட்டி இருக்கிற எத்தனை பகுதியில் வீட்டு மனை இருக்கிறது அல்லது வீட்டு குடியிருப்பு இருக்கிறது, குடியிருப்புக்கு பட்டா இருக்கிறதா அல்லது குடிநீர் வசதி இருக்கிறதா என்றால் இல்லையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு பேருந்து வசதியே கிடையாதுங்க. இந்தியாவின் மல்டி மில்லியன் கம்பெனி மொத்தம் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பேருந்து வசதி இல்லாத கிராமம்லாம் இருக்குது. அத்தனை அடிப்படை வசதிகளும் பட்டியலின மக்கள் இல்லை, இங்கே வாழ்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. இங்கே பட்டியலின மக்களுடைய பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்காக போராடுறவங்க நாங்களாக இருக்க மாட்டோம். நீங்கள் முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் முதல்ல குரல் கொடுப்போம், பாலாறு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் முதல்ல குரல் கொடுப்போம், அல்லது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் குரல் கொடுப்போம். ஆனால் எங்களுக்கான பிரச்சனையை குரல் கொடுக்கறதுக்கு இங்கே பொதுவான மக்கள் இல்லை. இல்லை, பொதுவான மக்கள் இல்லை என்பதை விட இப்போ நீங்கள் வந்து சென்னைக்கு அருகில் ஸ்ரீபெரும்புத்தூர்னு ஒரு பகுதி குறிப்பிட்றீங்க. இது மாதிரி தமிழகம் முழுமையும் வியாபித்து இருக்கிறது மறுப்பதற்கு இல்லை. இங்கே தான் பிரச்சனை இல்லை, எல்லா இடங்களையும் பிரச்சனை இருக்குது. அந்த என்னுடைய கேள்வி என்பது, அந்த இடத்தில் ஒரு கவுன்சிலர் இருப்பார், ஒரு ஊராட்சி நகரமன்ற தலைவர் இருப்பார், சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார், நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பார், மாவட்ட ஆட்சியர் இருப்பார் தானே? நிச்சயமாக இருக்கிறாங்க. அவரை சார்ந்த நபராக இருக்காத பட்சத்தில் அங்கே எதுவும் நடப்பதில்லை. ஒன்று, அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படியே ஆளுங்கட்சியை சார்ந்தவர் அங்கே அதிகாரத்தில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்த நபருக்கு வேண்டியவராக இருந்தால் மட்டும்தான் அது தீர்க்கப்படும். இல்லை என்றால் அது தீர்க்கவே படாது. இப்போ பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்கான தேவைகள் இன்னமும் முழுமையாக முழுமையாக இல்லை, இன்னும் அடிப்படை உரிமைகளே மறுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். மாறி மாறி அரசுகள் ஆட்சிக்கு வருகின்றன, தேர்தல் வாக்குறுதிகளாக தருகின்றன, ஆனால் இவை எதுவுமே செயல்படுத்த மாட்டார்களா? மாறவில்லையே சார். இன்றைக்கு ஒரு பெரிய அமைப்பு எங்கள் தலைவர்கள் வருகிறார்கள், ஆளுங்கட்சி ஆதரவில் இருக்கிறார்கள். வளர்ந்தோம் என்பதற்கான மாற்றம் என்ன? நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஏறத்தாழ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் என்பது, நீங்கள் ஒரு சாலை வசதி இல்லை, குடிநீர் இல்லை, சுகாதார கட்டமைப்பு இல்லை அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுக்கான எதிர்பார்ப்பு. இது சென்றடையாத கிராமங்கள் பல நூறு இருக்கின்றன, மறுப்பதற்கில்லை. ஆனால் நீங்கள் இன்னும் பிரேக்கப்பாக அதை சொன்னீங்கன்னா, பட்டியலின மக்களுக்கு என்ன பண்ணல, இல்லை இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, அது பண்ணலன்னு என்ன காயின் பண்ணுறீங்க? இன்னைக்கு வரையும் தீண்டாமை வன்கொடுமை நடந்துன்னு தான் சார் இருக்குது. சட்டம் இருக்கிறது, சட்டம் எங்கே வழக்கு பதியப்படுதுன்னு பாருங்கள். போன மாதம் கடலூர் பக்கத்தில் இருக்கிற வேலப்பன் சாவடி என்ற பேட்டையில் சாதி ரீதியான பிரச்சனை நடக்கின்றது. பட்டியலின மக்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். வழக்கு கொடுத்தால் வழக்கு பதியாமல் பாதிக்கப்பட்ட மக்களே கைது செய்யப்படுகிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. யார் பிரச்சனை இது? அரசு தானே இதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் தனி காவல்துறை எதற்கு இருக்கிறது, SC/ST ஆணையம் எதற்கு இருக்குது, எதுவுமே தலை சாய்க்கவில்லையே. நீங்கள் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் பட்டியலின மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுன்னே இருக்கிறாங்க. நீங்கள் படுகொலை செய்யப்படுவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களாக தான் இருக்கிறார்கள். பாதுகாப்பே இல்லைங்களே. இந்த அரசு இவங்களுக்கான பாதுகாப்பு அரண் என்று சொன்னால் தினம் தினம் வன்கொடுமைகள் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இங்கே தனியாக வன்கொடுமை வழக்குன்னு ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தனி அதிகாரி எங்கேயுமே நியமிக்கலை. அதாவது ஒரு டிஎஸ்பி ரேங்க்குக்கு கூட இருக்கிறவங்க தான் வந்து இந்த வழக்கே விசாரணிக்கணும். இங்கே எஸ்ஐ, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களே இந்த வழக்கை பதிஞ்சிட்டு அந்த வழக்கு பொய்யான வழக்குன்னு பதிகிற நிலைமை இருக்கிறது. இல்லை, நீங்கள் பாக்கிறார், நீங்கள் போகிற போக்கில் இந்த அரசாங்கத்தின் மீது சேற்றை வாரி இறைக்கிறீர்களா, இல்லை ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே நல்லா இல்லை, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டே கடந்துட்டு போனீங்கன்னா அது அரசாங்கத்தின் மீது நம்ம உள்நோக்கம் கற்பிப்ப ஆகிவிடும். இதே ஆட்சியில் தான் நாங்குநேரியில் சின்னதுரை என்ற இளைஞன் வெட்டப்படுகிறான். இப்போ இந்த ஆண்டு இதே ஆட்சியில்தான் புதுக்கோட்டை பக்கத்தில் புல்லட் ஓட்டியதற்காக ஒரு மாணவன் கை வெட்டப்படுகிறது, அவர் வீடு இடிக்கப்படுகிறது. நாங்கள் சொல்வதெல்லாம் ஏதோ வெள்ளக்கார ஆட்சிக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, இதே ஆட்சியில் நடந்த அவல நிலை தானே. அந்த சம்பவத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தானே. நடவடிக்கை எடுத்தால் அதற்கான தண்டனையோ அந்த வழக்கு பதிவு போகிறதா இல்லைங்களே. நடவடிக்கை எப்படி எடுக்க குறிப்பிட்ட இந்த 2 சம்பவங்களிலுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகார் அடிப்படையில் கைது நடவடிக்கைகளில் மேற்கொண்டு இருக்கிறார்களா இல்லையா?
இன்னும் மீண்டும் தொடர்கிறதுங்களே. கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சட்டம் தீவிரப்படுத்துமானால் இங்கே அடுத்த சம்பவம் நடக்காது இல்லைங்களா? தொடர்ந்து சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறதுங்களே. அப்போ இது யார் தவறு? அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று நினைத்தால் அடுத்த தவறுகளே நடக்காதுங்களே. தொடர்ந்து தவறு நடந்து கொண்டே இருக்குதுங்களே. இது யார் தவறு? அப்போ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னு தானே அர்த்தம். நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா இங்கே சாதாரணமாக தவறுகள் நடக்காது. எந்த நடவடிக்கை எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட சம்பவம் அரங்கேறும் போது அரசாங்கம் காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது என்னன்னு? கடுமையான சட்டமும் இருக்கிறது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லையே. அதாவது தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். இங்கே நீதி மறுக்கப்படுகிறது, தாமதப்படுத்தப்படுகிறது. காரணம் பட்டியலினத்தவர் என்ற ஒரு காரணத்திற்காக. உண்மை அதுதான். ஏறத்தாழ 44+2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை இருந்தும் எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு பெரியதாக அங்கே யாருமே இல்லை. நீங்கள் பொதுவான பிரச்சனை 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஒன்றுமே இல்லைங்களே. அப்படியே பேசணும்னா உயர் திரு அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் மக்களுக்கான பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிறார். மற்றபடி மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகளை பேசியதாக தெரிவதே இல்லையே. இந்த பட்டியலின மக்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், போராடுகிறோம், ஆதரவு கரம் நீட்டுகிறோம் என்று சொல்லி தானே சில கட்சிகள் மக்கள் பிரதிநிதிகளை சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். அவர்களும் எதுவும் செய்யவில்லையே சார். நாடாளுமன்றத்திற்கு கூட சென்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ தமிழகத்திலேயே பெரிய பட்டியலின அமைப்பு என்று அங்கீகாரம் பெற்ற அமைப்பு கூட அங்கீகாரம் பெற்று ஒரு பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர் கூட அதிகமாக செல்லவில்லையே. நீங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதை தவிர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அதிகமாக்காமல் எதற்கு அமைப்பு? அதை திராவிட கட்சிகளே செஞ்சுட்டு போவோமே. காங்கிரஸ், பிஜேபி, திராவிட அமைப்புகளில் யார் நின்றாலும் தனி தொகுதியில் SC/ST தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிற்க முடியும். அதற்கு தனி அமைப்பு, கூட்டணி, தலைவர்களே தேவையில்லையே. ஒரு அமைப்பு உருவாக்கி நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் அப்படி என்று சொன்னால் பொது தொகுதியில் 2 அல்லது 3 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக்கி இருக்க வேண்டுமே. இன்று வரை நடைமுறையில் இல்லையே. வளர்ந்த அமைப்பினால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட அங்கே அதிகமாக முடியாதனால் எதற்கு அமைப்பு, எதற்கு தலைவர்கள்? அது காலங்காலமாக இருக்கின்ற அதே 44+2 46 சட்டமன்ற உறுப்பினரை தவிர்த்து ஒருவரும் இல்லாததுக்கு எதற்கு சார் சட்டமன்ற உறுப்பினர்? அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அப்படின்ற இடத்தில் ஒரு 2, 3, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம குறைத்து மதிப்பிடுவதை விட மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அதிகாரத்தின் அதுக்கு குறைந்தபட்ச ஒரு முகத்துவாரம். அப்போ நீங்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ வெளியிலேருந்து மட்டும் என்ன பண்ணிட போகிறீங்க உங்களால்? மக்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லை. மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கோ போராடுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். நீங்கள் முழுமையாக சில கோரிக்கைகள் ஏற்கப்படும், சில கோரிக்கைகள் ஏற்கப்படாது. சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்களின் கடமைகள் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். நீங்க முற்றா மௌனமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும். அம்பேத்கர் நம்ம குறிப்பிடக்கூடிய 44 சட்டமன்ற உறுப்பினர்களும் மௌன சாமிகளாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சார்ந்த கட்சிகளுக்கோ அமைப்புகளுக்காக தான் பேசி கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர் இங்கே இருக்கிற தனி தொகுதியில் சென்று இருக்கிறோம் இந்த மக்களுக்கான பிரதிநிதி என்பதையே மறந்து விட்டார்களே. நீங்கள் அண்ணா திராவிட சட்டமன்ற உறுப்பினராகவோ, திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராகவோ தான் தன் கட்சியை சார்ந்து தான் சட்டமன்றத்தில் ஒலிக்கிறார்களே தவிர இங்கே தனி தொகுதியில் இருக்கிற மக்கள் பிரச்சனையை பேசுவதில்லையே. மக்கள் பிரச்சனையை பேசினால் இங்கே அமைப்புகளே தேவையில்லை. எங்கள் போன்ற அமைப்புகள் தேவையில்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தனி தொகுதியில் இருக்கிற மக்களுக்கான பிரச்சனையை பேசாததினால்தான் இது போன்ற அமைப்புகள் தேவைப்படுகிறது, போராட்டங்கள் தேவைப்படுகிறது. இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்கள் அழகாக சொல்லியிருப்பார், மண்டியிட்டோ மன்றாடியோ மனு செய்தோ பெற முடியாத உரிமையை போராட்டத்தின் வழியாக தான் பெற முடியும்னு. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இங்கே போராடாமல் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை.
அது மக்கள் மன்றத்தில் தான் நடக்கும். இப்போது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக திமுக அரசு மீது வைக்கின்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் கூட சொல்லலாம். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு இந்த அரசாங்கம் தந்த தேர்தல் வாக்குறுதிகள் எவை செயல்படுத்தியுள்ளார்கள், இல்லை இதெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்தார்கள் செயல்படுத்தவில்லை அப்படின்னு எதை சொல்கிறீங்க? இல்லை, பட்டியலின மக்களுக்கு பெரிதாக ஒன்றும் இவர்கள் செய்தார் போல் தெரியவில்லை. அதாவது சாதாரணமாக மற்றவர்களுடைய நிலத்தையோ அல்லது புதிதான நிலத்தையோ இவர்கள் கைப்பற்றி பட்டியலின மக்களுக்கு தர வேண்டியதில்லை. ஏறத்தாழ 1892 அந்த இடத்தையே நம்ம அதை பேசலாம், இல்லை நம்ம பேசலாம், நம்ம அடுத்த அமர்வில் இதை பேசலாம். நம்ம அதற்கு இப்போ சிறப்பு உட்கூறு திட்டம் உள்ளிட்ட அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. இல்லைங்களே, செயல்படுத்தவில்லை. நிதியை மடைமாற்றுகிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அது கேட்குறேன். இல்லை சார், நீங்கள் அதை தான் நாங்கள் சொல்ல வந்தோம். நீங்கள் எதற்கு இத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள், பெரிய வளர்ந்த தலைவர்களாக இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர் கூட இருக்கிறார்கள், அப்படி இருந்தும் இத்தனை அமைப்புகள் ஏன் தேவைப்படுகிறது என்று நீங்கள் முன்வைத்தீர்களா? அதற்கு காரணம், இல்லாததை பெறுவதற்காக மாற்று சமூகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்து ஏறத்தாழ இப்போ வன்னியர் சமூகத்தை எடுத்தோம்னா 10.5 விழுக்காடு சதவீதத்தை பெற்று அவர்களுக்கு தருவதற்கான முனைப்பில் இருக்கிறார்கள். எங்களுக்கான நிதியை, மத்திய அரசு ஒதுக்கிற நிதியை கூட இங்கே செலவு செய்வதற்கு இந்த திராவிட ஆட்சிக்கு மனமில்லை. அதாவது புதிதாக நிதியை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய கொள்கையோ இதுவும் இல்லை. எங்களுக்கான நிதியை திருப்பி அனுப்புகிறார்கள். அப்புறம் திராவிட ஆட்சி எங்களுக்கானதை இல்லை எப்படி அனுப்புகிறார்கள், எதற்காக அனுப்புகிறார்கள் கேட்பதற்கு ஆள் இல்லையா? இல்லை அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுகின்ற காரணம் என்ன? துறை சார்ந்த அமைச்சர், அமைச்சகம், அதிகாரிகள், IAS அதிகாரிகள் நிறைய பேர் நிரம்பி இருக்கிறார்கள் அந்த துறைக்கென. ஆனால் மீண்டும் திருப்பி அனுப்புகிறார்கள், செலவு செய்ய மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இது எப்படி இது இன்று நேற்று எப்படி நடைபெறுகிறது? இல்லை, இன்று நேற்று இல்லை, ஏறத்தாழ திராவிட ஆட்சி என்றைக்கு வந்ததோ அன்றையிலிருந்து சிறப்பு உட்கூறு நிதியை திருப்பி அனுப்புகிற நிலை தொடர்கிறது. அதாவது சட்டம் காரணம் அரசாங்கம் தரப்பில் வைக்கப்படுகின்ற விளக்கம் அல்லது என்ன பதில்? நீங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறதுன்னு சொல்றீங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு கூட்டணியோடு தான் சில கட்சிகள் பட்டியலினங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் பயணித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் கவனம் பெறவில்லையா? அவர்கள் குறைந்தபட்சம் இது குறித்து பேசுவதில்லையா, அறிவுறுத்துவது இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, பேசுவது இல்லை என்ற காரணத்தினால்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பேசி இருந்தால் நிதியை அதிகமாகத்தான் பெற வேண்டும். நீங்களும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள். சட்டமன்றத்திற்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று, வெளியில் உங்களை போன்ற அமைப்பு இயக்கங்கள் பேசுவது, போராடுவது, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது என்பது வேறு. இரு தரப்பினர் போராட்டத்துக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் அந்த தவறு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இல்லை, இப்போ தான் அதுக்கான கொஞ்சம் சட்டமன்றத்தில் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் பேசியிருக்கிறார். இங்கே பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி 150 கோடியை 250 கோடியாக உயர்த்தி தர சொல்லியிருக்கிறார். அதை உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தில் வரப்படுகிற நிதி இங்கு அப்படி செலவு செய்யப்படுகிறது என்றால், ஒன்று சமத்துவபுரங்களாக அல்லது வேறு ஒரு காரணங்களுக்காக தான் செலவுப்படுகிறார்கள். இந்த மக்களுக்கு அந்த நிதி வந்து சேருவதே இல்லை. அதை கூட்டணியில் இருக்கிற எந்த தலைவரும் பேசுவதும் இல்லை. உண்மை சொல்ல வேண்டால் சிறப்பு உட்கூறு நிதி ஒன்று இருக்குது என்பதை எங்கள் போன்றவர்கள் பேசுவதனால்தான் மக்களுக்கே தெரிகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாட்கோன்னு ஒரு அமைப்பு இருக்குது. தாட்கோவில் எத்தனை பேருக்கு பட்டியலின மக்களுக்கு லோன் கிடைத்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த அமைப்பு அவர்களுக்கானது தானே. இது வரைக்கும் அப்படி ஒரு அமைப்பு இயங்குதான்றதே தெரியல. ஒருவர் கூட கல்விக்காகவோ அல்லது தொழில் முனைவருக்காகவோ அங்கே வங்கியில் கடன் பெற்றதாக இப்போது வரை கிடையாது. சமீபத்தில் தாட்கோவுடன் லோன் டிக்கி மூலியமாக பெற்றதாக ஒரு நபர் பெற்றதாக செய்தி வந்ததை தவிர அதில் பலன் பெற வேண்டியவர்கள் பெற்றதாக தெரியவில்லை. கல்வி கடனே பெற முடியவில்லை. நம்ம இடைவெளிக்கு முன்னாடி தாட்கோவில் ரொம்ப சொற்ப அளவில் தான் பயன்பெறுகிறார்கள்னு சொல்கிறீங்க. அந்த அமைப்பே பட்டியலின இனத்தவர்களுக்காக தானே, அவர்களோட பொருளாதார நிலை உயர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது அந்த அமைப்பே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சமீப காலங்களில் அதுக்கான தனி வங்கி வேணும். ஏன்னா லோன் ப்ராசஸ் எல்லாமே போனால் கூட கடைசியில் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போகும்போது அவர் ஆள் பார்த்து அதை பண்ணுறாரு, அலைக்கழிக்கப்படுகிறார் அப்படின்ட்டு பொதுவாக வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. அது நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம்.
ஆனால் நீங்கள் யாருமே பயன்படல அப்படின்றது சொல்கிறீங்களே, அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி பயன்பெற்று இருந்தார்கள் என்று சொன்னால் அது ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு சிலராக இருக்கலாம். நீங்கள் பொதுவாக அந்த திட்டத்தின் அடிப்படையில் பயன்பெற முடியவில்லைன்னு சொல்றீங்க. இல்லை, பயன்பெறுவதில்லை என்பதை விட பயன்பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்கள் பொதுவாக ஒரு வங்கியில் பட்டியலின மக்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் சூரிட்டி இல்லாமல் வங்கி கடன் தர வேண்டும். எங்கள் ஏறத்தாழ கல்வி கடனே பெற முடியவில்லை. சூரிட்டி இல்லாமல் தரணுன்றது தர முடியாதுன்ற அரசு விதியே இருக்குது. ஆனால் இங்கே எங்களுக்கான ஒதுக்கப்பட்ட தாட்கோலிய கல்விக்கான கடனை கூட பெற முடியாத நிலை தான் இருக்குது. அதை இந்த அரசு பெற முடியலன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். நீங்கள் அணுகும்போது என்ன சொல்கிறார்கள்? இல்லை, உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறீங்க. ஆமாம், எப்படி கட்டுவீங்க, உங்களுக்கு என்ன பொருளாதார வசதி இருக்குது, வேலை வாய்ப்பு என்ன, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுக்கப்படுகிறது. இது எல்லாம் இருந்தால் தாட்கோல லோனுக்கு நாங்கள் ஏன் இல்லாமல் தான் அந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது. இது எல்லாமே இருந்ததுன்னா நாங்கள் வங்கிக்கு கடனுக்கே போகிறது இல்லையே. இது எல்லாம் இல்லை என்பதை அரசு உணர்ந்ததுனால தான் தாட்கோ என்கிற ஒரு வங்கியை உருவாக்குகிறது. அங்கே முன்வைக்கப்படுகிற கேள்வியே நீங்கள் வாங்குகிற கடனுக்கான உத்தரவாதம் என்ன, எப்படி நீங்கள் கடனை திருப்பி செலுத்துவீர்கள் என்று கேட்டு அதற்கான வசதி இல்லை என்பதோடு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அப்படி இருந்தால் நாங்கள் வங்கி கடனை நாட வேண்டிய அவசியமே இல்லையே. இவன் தாட்கோல அது குறைஞ்சபட்சம் கல்வி கடனாவது அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கான உறுதியை இந்த அரசு செய்ய வேண்டும். அது இதுவும் நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இது அரசு செவி சாய்த்த பாடில்லை, செவி சாய்க்கவில்லைங்களே. அப்படி கடன் கேட்டிருந்தா பட்டியலின மக்கள் அனைவரும் உங்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து பட்டதாரிகளாக ஆகியிருப்பார்கள். இன்றைக்கி பள்ளி கல்வியை முடிக்க முடியாத சூழ்நிலை தானே இருக்கிறது. இப்போ இதே போல் நம்ம இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போதே தேர்தல் வாக்குறுதியாக இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்றி தரும் அப்படின்னு ஆளும் தரப்போம். இது ஒரு நீண்ட நெடுங்கால கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வந்து இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை இந்த அரசு கொடுத்தது. ஆனால் தற்போது வரை அது செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பட்டியலினத்தவர்கள் வைக்கிறார்கள். என்ன பிரச்சனை அதில்? இல்லை, அது என்ன சொல்கிறாங்க அரசு? இது வரைக்கும் உண்மைதான். நீங்கள் அதுக்கான ஒரு சின்ன உதாரணம், உடுமலைப்பேட்டை சங்கர் வழக்கில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சங்கர், அது எதிர்த்தரப்பில் இருந்தவங்க இந்த ஆட்சியில் தான் விடுதலை செய்யப்படுறாங்க. அப்படி கடுமையாக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த ஆணவ படுகொலை சட்டம் இயற்றப்பட்டிருக்குமேயானால் அவர் விடுதலை செய்யாமல் இருந்திருக்கக்கூடும். அவர்களுக்கான உரிய தண்டனை கிடைத்திருக்கும். அடுத்தது ஆணவ கொலைகள் நடக்காமல் தடுப்பதற்காக ஒரு சிறு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதில் தவறிவிட்டதாக தானே நினைக்கிறோம். சமீபத்தில் நடந்த நிகழ்வு தான் அது. இது ஒன்றும் பழைய நிகழ்வோ அல்லது எப்போ நடந்ததெல்லாம் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நடந்தது தான். என்ன சொல்லுது அரசு? ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் அதை சொன்னாங்க அப்படின்ற இடத்தில் என்ன சொல்கிறார்கள்? அரசு இதை கேட்க வேண்டிய நபர்கள் கேட்கவில்லையா? கேட்கவில்லை என்பதனால தானே சார் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கேட்பவர்கள் கேட்டால் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்களே. எங்கள் போன்ற அமைப்புகளே தேவை கிடையாது. கேட்பவர்கள் கேட்க மறந்ததினால்தான் எங்கள் போன்ற அமைப்புகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்க மறந்து விட்டார்களா அல்லது கேட்டும் கிடைக்கலையா அப்படின்ற கேள்வியும் அதில் இருக்குது. இப்போது அதே போல் பட்டியலின மக்களுக்கான நீண்ட நெடுங்கால கோரிக்கை என்பது பஞ்சமி நில மீட்பு. சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சி அதை முன்னெடுத்தது. எல்லா கட்சிகளும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தின் நிகழ்வாக அதை நான் பதிவு செய்கிறேன். ஆனால் அதுவும் தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப காலமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இந்த பஞ்சமி நிலம் மீட்பு அந்த ஒரு விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? அதற்கான ஒரு குறைந்தபட்ச சாத்தியம் இருப்பதாக உணர்கிறீர்களா? இல்லை, அதுக்கான சாத்தியம் இருந்திருந்தால் இந்த அரசு உடனடியாக அதை நிறைவேற்றியிருக்கலாம். இப்போ சாதாரணமாக மத்திய அரசாங்கம் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அனைவரும் அதாவது ரூபாயை கையில் கொடுக்காமல் அலைபேசியிலேயே மாற்றலாம் என்பது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண காய்கறி கடையிலிருந்து பேல்பூரி பானிபூரி விற்கிற கடை வரைக்கும் மொபைலில் தான் ஜிபே ஃபோன்பே மாறிக்கொண்டு இருக்கிறோம். அரசு இதை இவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றும் போது ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகளான எங்களுக்கான நிலத்தை எங்களுக்கான கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி செவி சாய்க்கவில்லை. அரசு நினைத்தால் அதை உடனடியாக செய்யலாம். அது என்னவோ
இதனால் நாங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் பின்னாலே இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைவேற்றவில்லையா என்பது தெரியவில்லை. இதை நேரடியாக நாங்களே கண்டுபிடித்து எங்களுக்கான நடத்தை மீட்டெடுப்பதை தவிர இங்கு வென்றும் பெரியதாக தெரியவில்லை. இப்போ அந்த பஞ்சமி நிலங்கள் யாரால் வழங்கப்பட்டது, அது ஒருவேளை முழுமையாக கிடைத்திருக்குமே ஆனால் அதன் பலன்கள் எப்படி இருந்திருக்கும்? இல்லை, இன்றைக்கு பொருளாதாரத்திலோ கல்வியிலோ இந்த சமூகம் உயர்ந்திருக்கும். 1892 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த தீரன் மென்கிர் இந்த மக்களை அன்றைக்கு நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக, இவர்கள் ரொம்ப இலகியவர்களாக இருக்கிறார்கள், விட்டு கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக, ஏமாந்து விடுவார்கள் என்பதற்காக பஞ்சமி நிலத்தை எடுத்து இந்த இடத்தை வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக இவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்தும் இன்றைக்கு இந்த நிலம் எங்களிடத்தில் இல்லை. இடமே பட்டியலினத்தை தவிர வேறு யாருக்கும் சொந்தங்க முடியாது, அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. அப்படி ஒரு நிலை இருந்த ஒரு சென்ட் இடம் கூட இந்த மக்களிடத்தில் இல்லை. இந்த ஆட்சியாளர்களிடத்தில் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை மீட்டு கொடுத்தாலே எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அத்தனையும் உயர்ந்துவிடும். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா நான் முன்னமே குறிப்பிட்டது மாதிரி ரொம்ப நாளாக இந்த கோரிக்கைகள் வருது. அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நீதிமன்ற கதவை கூட பல வழக்குகள் மூலமாக தட்டியிருக்கிறார்கள். என்ன குறைந்தபட்ச நகரவாது போதா சார்? அரசு நினைத்தால் எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். அரசு செவி சாய்க்கவில்லைங்களே. காரணம் என்னவென்றால் பட்டியலின மக்கள் அவர்களை சார்ந்தே இருக்க வேண்டும், அவர்கள் தன்னெழுச்சியாக எந்த நிலையிலும் முன்னேறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால் இது இன்னும் கோரிக்கையாக தான் இருக்கும், கோரிக்கையாகவே தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த மக்கள் எந்த விதத்திலும் வளர்ந்துடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு என்பது சமூக நீதி அரசு அப்படின்னு தான் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு விழாக்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் இந்த கருத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சமூக நீதி அரசுன்னா எல்லாருக்கும் எல்லாமே இங்கே சமமாக இருக்கணும். சக மனிதன் சமமாக பார்க்காத வரை இங்கே எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்கம் அதை ஊக்குவிப்பதில்லை, ஆனால் அதற்காக தான் சமூக நீதி என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு கடுமையாக்கவில்லைங்களே சட்டம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே நுழைய முடியல சார். சமூக நீதி இருக்குதுன்றால் நீங்கள் சமமாக 2 பேரும் சாமியை வணங்குறது கூட எங்கள் இதே ஆட்சியில் போன மாதம் நடந்தது தான். அப்போ சமூக நீதி எங்கே நிலையாக நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் போனாங்க தானே, போனதுக்கப்புறம் போக முடியல. இரு தரப்பினரிடையே பிரச்சனை நடந்தது தானே. நீங்கள் அந்த பிரச்சனை பூதாகரமாக்கப்படக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. அதற்காக அரசாங்கம் விரும்பவில்லையே அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்களே, நடவடிக்கை போங்கள், சுமூகமாக வழிபாடுங்கள் என்ற ஒரு நடவடிக்கையோட நீட்சியாக புரிஞ்சுக்கூடாதா? சாதாரண கிராம பிரச்சனையே தீர்த்து வைக்க முடியலன்னா எங்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் இந்த அரசு தீர்த்து வைக்க முடியவில்லை அப்படின்னு அதை பார்க்கணுமா, இல்லை அதுவும் ஒரு நடவடிக்கையின் ஒரு அங்கமா நீங்க பார்க்கலாமா? இல்லை, தீர்த்து வைக்க முடியல, அப்படிதான் பார்க்கணும். அப்படி முடிஞ்சிருந்தா இரு தரப்பையும் கூப்பிட்டு கடவுள் வழிபாடு தானே இருவரும் வணங்கிட்டு போனன்றதை தீர்த்து வச்சு. அப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு, மாவட்ட நிர்வாகம் மூலமாக அப்படியான முயற்சிகள் எடுக்கப்பட்டது தானே. தீர்வு கிடைக்கலையே சார். அப்போ அரசால தீர்வு கிடைக்க வைக்க முடியாதா? இப்போ எல்லாத்தையும் நீங்கள் போயிட்டு அதில் செவி சாய்த்துட்டு மட்டும்தான் வந்துடுவாங்களா? தீர்வு இல்லையா? நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் தீர்வு. இங்கே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அரசிடம் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் தீண்டாமையாக இருக்கட்டும், வன்கொடுமைகளாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் முழுமையான தீர்வும் அரசாங்கம் நினைத்தால் இது தீர்வு காண வைக்க முடியும். அதுக்கு தானே அரசு மக்களால் செய்ய மறுக்கிறார்கள். என்ன காரணமாக இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? எல்லாம் அரசியல் தான். 2 தரப்பினரும் சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னா ஆமாம் சுமூகமாகிவிட. இங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அரசியலே செய்ய முடியாது சார். அதான பிரச்சனை. இங்கே வளர்ந்த ஒரு தலைவரையும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு தலைவரை ப்ரொமோட் பண்ணி இவர் தான் இந்த சமூகத்துக்கான பெரிய தலைவர்ன்றதை அவங்களே உருவாக்குறாங்க. அவங்களே எங்களுக்கான பிரதிநிதியாக இவங்களே மார்க்கெட் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்களால எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லைங்களே. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டியலின தலைவர்களுக்கான ஒரு தலைவர், இவரை தவிர மற்றவங்க யாருமே தலைவர் இல்லை. மாற்று சமூகத்திலையும் இந்த சமூகத்துக்கான தலைவர்ன்றதை அரசு தானே சார் உருவாகுது.
அவங்கள தான் இதுக்கான பிரதிநிதியாக அவங்க காட்டுறாங்க. அவங்களுக்கான மாற்றம் வந்ததுன்னா இங்கே சமூக பிரச்சனையே இல்லைங்களே, சமூக நீதி தானாக கிடைச்சிடுமே. இப்போது சமூக நீதி உள்ளிட்ட பிரச்சனைகள் நம்ம தமிழகத்தில் ஒழித்து கொண்டிருக்கிற நிலையில்தான் ஆளும் திமுக அரசு மாநில உரிமைகளை தொடர்ந்து மாநில உரிமைகளுக்கான நிதியை தர மறுக்கிறது, மாநில உரிமைகளை நசுக்குகிறது மத்திய அரசு அப்படின்ற தொடர் முழக்கங்களை முன்வைத்து வருகிறது. மத்திய அரசுக்கு எதிராக உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அனைவரும் ஒன்று கூடுங்கள், ஒன்று கூடலாம், போராடுவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தின் பிரச்சனைகள் நீங்கள் அதை தவிர்த்து பார்க்கும்போது இல்லை, அதை தவிர்த்து பார்க்கும்போது நீங்கள் இந்த அரசு முன்னெடுக்கிற அத்தனை பிரச்சனையிலும் நாங்கள் அவர்கள் கூட தோள் கொடுத்து தானே நிற்கிறோம். தமிழக பிரச்சனையில் பொதுவான பிரச்சனை அந்த 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 முழக்கத்தை, அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். மாநில உரிமைகளை மத்திய அரசு தர மறுக்கிறது, முடக்குகிறது என்பதை வரவேற்கிறோம். மத்திய அரசு மாநிலத்துக்கான நிதியோ உரிமையோ தர மறுக்கப்படும் போது அதை இந்த அரசு எதிர்க்கிறதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போது நீட் விவகாரம், கச்சத்தீவு இப்படியான உரிமைகளில் மத்திய அரசு தர மறுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய திமுக, அது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தரப்பட்டது. அப்போது இதே கூட்டணியில் இருந்து திமுக அப்படின்னும் போது நீங்கள் எதிர்க்கட்சி இருக்கும்போது இந்த முழக்கங்களை முன்வைப்பதும், தனக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் மௌனம் காப்பதுமான போக்கு இருக்கு இல்லையா? அப்போது இது வாக்கு அரசியல் தானே, இது மக்கள் உரிமைகள் இதில் எங்கே இருக்கிறது அப்படின்னு பொது தளத்தில் இந்த கேள்வி உருவாக்கப்படுகிறது. நீங்கள் நீட்டை பொறுத்தவரையும் காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்திருந்தாலும் அதை நிறைவேற்றலை. பிஜேபி ஆட்சியில் தான் நீட் தேர்வு நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவு கொடுக்க உச்சநீதிமன்ற தீர்ப்போடு அங்கே கொண்டு வராங்க. நீட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட நேற்று ஒரு மாணவி உயிரிழந்திருக்காங்க. பாதிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற அத்தனை சமூக மாணவ மாணவிகளும் இங்கே பாதிக்கப்படுகிறார்கள். நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுக்கு தமிழக அரசுக்கு நாங்கள் தோளோடு தோள் கொடுப்போம். இருக்கிறீர்கள், தமிழக அரசு வாக்குறுதியை தருகிறது, ஆனால் அதை ஒழிக்க முடியவில்லையே. ஆமாம் சார், எல்லாம் தேர்தல் அரசியலாக தானே இருக்குது, தேர்தல் வாக்குறுதியாக தானே இங்கே இருக்குது, ஒழிக்க முடியல. அதனால் பாதிக்கப்படுவது மாணவர்கள் தான். மீண்டும் இங்கே சமச்சீர் கல்வி என்பதை கொண்டு வரதில் 1ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, இங்கே படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத சமூகங்கள் நிறைய இருக்குது. இதையும் நாங்கள் மத்திய அரசு கொண்டு வரதை எதிர்க்கிறோம். இப்போது இந்த பிரச்சனைகளின் ஊடாக பார்க்கும்பொழுது தான் மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை நாங்கள் ஏற்க மறுத்தால் மாநிலத்துக்கான நிதியை கூட தர மறுக்கிறார்கள் மத்திய அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. மற்றொரு தரப்பில் நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை நீங்கள் சரிவர பயன்படுத்த மறுக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அப்போ மீண்டும் இந்த அரசியல் களத்தில் வெறுமனே தேர்தலை முன்வைத்து தான் இப்படியான எதிர்ப்பு குரல்கள் போகுது அப்படின்ற ஒரு கருத்தும் தொடர்கிறது. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, உண்மையும் கூட. ஆனால் பாதிக்கப்படுவது மக்கள் தான். மத்தியில் ஆளும் ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆளும் ஆட்சியாக இருந்தாலும் தேர்தலை நோக்கியே இவர்கள் வாக்குகள் இருக்கிறது. இதனால் இங்கு பாதிக்கப்படுவது இந்த மக்கள் தான். தேர்தலை நோக்கியே இவர்களுடைய அறிக்கைகள் இருக்கிறது. எதுவும் அறிக்கையாகவே தான் செல்லும். இந்த மக்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது ஒரு பக்கத்தில் திமுக மத்திய பாஜக அரசை கடுமையாக எதிர்த்து வருவதாக காட்டி கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நம்ம உறுதியானதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த அதிமுக பாஜக கூட்டணி கடுமையான விமர்சனங்கள், கருத்துகள், ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்கின்றன. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அந்த அளவுக்கு வரவேற்பை பெறாது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையும் நமக்கு மறுக்கப்படுகிற நிதியாக இருக்கட்டும், அல்லது சமச்சீர் கொள்கையாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்துக்கு என்றுமே தமிழக மக்களுக்கு எதிரியாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் பிஜேபி அதிமுக கூட்டணியை இங்கே பெரிதாக மக்கள் வரவேற்க மாட்டார்கள். பாஜக கூட்டணி இருந்த வரலாறு இங்கே உண்டு தானே? உண்டு. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான்.
அதில் இவ்வளோ விஷயங்களை மக்கள் யோசிப்பார்களா? யோசிக்கவில்லையே. திமுக பாஜகவுடன் கூட்டணி இருந்ததே அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இல்லை, இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரும் பாஜக மிகப்பெரிய எதிரியாகத்தான் பார்க்கப்படுகிறது மக்கள் மனநிலையில். அதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் சொல்லலாம். அதனால் இங்கே பெரிய வரவேற்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் இந்த கூட்டணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் சொல்கிறீங்க. இது திமுகவுக்கு பலன் கொடுக்குமா? நிச்சயமாக பலன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புதிய வரவான தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜயோட வருகை, அவருக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு, புதிய இளைஞர்களை ஈர்த்துள்ளார் அப்படின்ற கருத்துக்களாக முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? அல்ல, அது உண்மைதான். இன்றைக்கு புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தனித்து களம் கண்டு கொண்டே இருக்கிறது. நாம் தமிழருடைய ஆரம்ப காலத்தில் இதே நிலைதான் இருந்தது. இது முதல் தேர்தலை சந்திக்க போகிறார். இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் இருக்கும் என்பது எங்களுடைய கணிப்பு. தனித்து களம் கண்டால் இவ்வாறு வாக்குகளை பெறுவார் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. அதே வேளையில் தற்போது பாஜகவுடன் தாவேகா பேசி கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டது அப்படின்ற தகவல்களும் கசிய தொடங்கியுள்ளது. ஒருவேளை தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் சென்றால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தமிழகத்தில் இடம் தெரியாமல் போய்விடும். தமிழகத்தில் இடம் தெரியாமல் போய்விடும். நிச்சயமாக பாஜக அல்லது அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைத்தால் அடுத்த ஆண்டு தேர்தலில் இடம் தெரியாத கூட போகலாம். தனித்து காண்பது தான் அவர்களுக்கான அங்கீகாரத்தை அவர்கள் பெற முடியும். இதுவரை இல்லாத அளவாக 2026 சட்டமன்ற தேர்தல் உருவாகும். அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் இப்படியான இந்த கருத்துக்கள் வரும் தான். புதிய வாக்காளர்களை நோக்கி விஜய் ஈர்த்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக சார், புதிய வாக்காளர்கள் விஜயை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதே போல் நம்ம இதுவரை இல்லாத தேர்தல் களமாக இது இருக்கும் அப்படின்னா முழுமுதற் காரணம் விஜயாக தான் இருப்பார்னு சொல்லி. நிச்சயமாக இருப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் எத்தனையோ திராவிட கட்சிகள், எத்தனை அமைப்புகள் உருவானாலும் ஒரே நாளில் வாக்காளர் அட்டையோட உறுப்பினராக 1 மணி நேரத்தில் 50 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள். அதே திராவிட கொள்கை கோட்பாட்டோடு தான் விஜயம் பயணிக்கிறார். கொள்கை எதிரி, என்னுடைய அரசியல் எதிரி, என்னுடைய கொள்கை ஆசான் அப்படின்லாம் பெரியாரை குறிப்பிக்கிறார். அப்போ திராவிட கொள்கையை உள்வாங்கி தான் அவரும் இருக்கிறார். அப்போ என்ன மாறுபாடை மக்கள் திராவிட கொள்கையை இந்த விஜய் என்பதை கடந்து அவருக்கான தனித்துவம் என்பது என்ன? தமிழக மக்களை பொறுத்தவரை இங்கே பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கே யார் அமைப்பாக வந்தாலும், யார் தலைவராக வந்தாலும் இவர்களை தவிர்த்து வர முடியாது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இவர் ஒரு நடிகராக இருப்பதனால் ரொம்ப புதிய வாக்காளர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். நீங்கள் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக இங்கே வாக்களித்தால் இப்போ இருக்கிற திராவிட தலைவர்களே இருக்க மாட்டாங்க. அனைவருமே தன்னுடைய வளர்ச்சி, தனிநபர் வளர்ச்சி, இதை நோக்கி செல்வதனால தான் ஆட்சியாளர்களே இருக்கிறாங்க. புதிதாக வாக்காளர்களை மட்டும் இல்லாமல் புதிய மாவட்ட செயலாளர் இருப்பார், புதிய சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்பதற்காகவே விஜய் போன்ற கட்சியில் இன்றைக்கு வாக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அவர் நிச்சயமாக 2026 தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக இருப்பார். பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக திமுக அரசு மீது வைக்கின்ற விமர்சனம், குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. இன்னமும் செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கோரிக்கை, குற்றச்சாட்டு. ஆனால் திமுக ஏறக்குறைய நாங்கள் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றிவிட்டோம், இன்னும் எஞ்சிய வாக்குறுதிகளை கூட முடிக்கும் காலகட்டத்திற்குள்ளாக நாங்கள் செயல்படுத்தி விடுவோம் அப்படின்ற ஒரு பதிலை தருகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் செய்ய நினைத்ததை எந்த விதத்தில் செய்தாலும் அவர்களுக்கு தேர்தலில் விஜய் மிகப்பெரிய நம்ம அதை விட்டுட்டு தேர்தல் வாக்குறுதிகள் டிஎம்கேட மேனிஃபெஸ்டோ பேசும்போது நான் கேட்குறேன். இல்லை, டிஎம்கே மக்கள் இன்னும் எதிர்பார்க்குறாங்க. அவர் எதிர்பார்த்தது எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை. எதிர்பார்த்ததுக்கு அப்புறம்தான் மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். நன்றி திரு பாக்கியராஜ், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. தமிழின் தொலைக்காட்சிக்கும் தங்களுக்கும் புரட்சி தமிழர் கழகத்தின் சார்பாகவும் மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். நன்றி.